திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வைத்தால் மதவாத கட்சியா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் KN நேரு பதிலளித்துள்ளார். திட்டமிட்டது இந்த இடத்துல 5 மணிக்கு பேசுவதாக நாங்க நேரம் குறித்திருந்தோம். இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை வந்து சந்தித்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை தினம் மருத்துவருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும், இமாலய வெற்றி பெறும். ஆட்சி அமைப்போம். மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தீய சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம். நல்ல ஆட்சியை தமிழகத்திலே நாம் கொண்டு வருவோம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுகிறார், பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். எப்படி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன். 1999 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் 2001 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? நீங்க வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம், பொற்கால ஆட்சி கொடுத்தோம். எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இந்த தினம் என்ன பேசுகிறார்? எங்கே பார்த்தாலும் மதவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறார்கள். 1999 மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பாரதிய ஜனதா வந்த போது திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார்களா இல்லையா? 5 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தவர்கள். 1999 திமுக கூட்டணி வச்சிச்சு. அவங்க கூட்டணி வச்சா நல்ல கட்சி, நாங்க கூட்டணி வச்சா அது வந்து தீய கட்சியாங்கிற மாதிரி திமுக விமர்சனம் பண்ணுதுன்னு சொல்லி எடப்பாடி அன்னைக்கு இருந்த கட்சி நல்ல கட்சி தான். அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற கட்சி நல்ல கட்சி இல்லதான். அது என்ன காரணம்னு வெளிப்படையா உங்களுக்கே தெரியும். அது நான் சொன்னா பிஜேபி நல்லது சொல்லிச்சுன்னு என்கிட்ட சொல்லுவீங்க. இந்த ஓரணியில் தமிழ்நாடு எவ்வளவு தூரம் நமக்கு வந்து நல்ல சிறப்பா இருக்கு, நல்ல சிறப்பா இருக்கு. எல்லா இடத்துலயும் பெரிய அளவுல உறுப்பினர்கள் ஆகிட்டாங்க. மக்களே வந்து சேர்றாங்க, தன்னிச்சையா வந்து சேர்றாங்க. ரொம்ப பிரியமா இருக்காங்க, நல்லபடியா சேர்ந்துருக்கோம். ஒவ்வொரு இதுல வந்து சர்வர் சரியா வேலை செய்யற இடத்துலாம் கிட்டத்தட்ட 30,000 பேர் சேர்த்துட்டாங்க. சர்வர் வேலை செய்யறாங்க. சர்வர் வேலை செய்யாத இடத்துல தான் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஆனா மிக சிறப்பா இருக்கு. தமிழக வெற்றி கழகமும் வந்து தொடர்ச்சியா வந்து உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்திருக்காங்க. அதை எப்படி நான் பாக்குறீங்க சார்? தேர்தல் அவங்க செய்வாங்க சார், நாங்க தான் ஜெயிப்போம் சார். நடிகர் விஜய் நமக்கு